வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எடப்பாடி பழனிசாமிக்கு சோதனை மேல் சோதனைங்கிற அளவுக்கு இன்றைக்கி பிஜேபி குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன அந்த குடைச்சல்? உங்களுக்கு தெரியும், ஒரு 4 நாளாக கட்டுமான நிறுவனத்திலலாம் ரெய்டு. எடப்பாடி பழனிசாமிக்கு சம்மந்தி வீட்டில் ரெய்டு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மிதுன் ஒரு கம்பெனியில் டைரக்டராக இருக்கார், அதில் ரெய்டு. இன்னொரு பக்கம் தங்கமணி நேரடியாக ஃபோன் போட்டு என்னங்க இது இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்க சொல்லியிருப்பார் பொழுது. கூட்டணிக்கு வாங்கங்கிற மாதிரி அங்கேருந்து கூப்பிட்டுருப்பாங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா தங்கமணி எங்கே யார் மேலேயாவது ரெய்டு வருமாங்கிற அளவுக்குலாம் விசாரித்து அந்த பதில் நீண்டு கொண்டே போய் கடைசியாக கிடைத்த தகவல் இந்த பட்டியல் நீளும். இனிமேல் இப்போ தான் ட்ரெய்லர் ஆரம்பிச்சிருக்கோம், மெயின் பிக்சரே இனிமேல் தான் பார்க்க போகிறீங்கிற அளவுக்கு சொல்லிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு காய்ச்சல், உடல் அளவிலும் சோர்ந்து போய் தான் இருக்கார், மனதளவிலும் சோர்ந்து போயிருக்காராம். ஏன்னா இன்றைக்கி கட்சி இருக்கக்கூடிய நிலைமை அவருக்கு நல்லாவே தெரியுது. இன்றைக்கி டெல்லியை பகிச்சிக்கிட்டா ரெட்டலை பிடிங்கிடுவாங்க, இடி அனுப்பிடுவாங்க, ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. என்ன பண்ணலாம்? ஆனால் இன்னமும் பிடிவாதமாக இருக்கிறார். இது ஒரு பக்கம். பிரசாந்த் கிஷோர் 400 சி கேட்குறாரு. 400 சி கொடுக்க முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இன்னமும் போக்கு காட்டிகிட்டு இருக்கார். இந்த யார் அந்த சார்னு ஒரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல, அதற்கு காரணம் பிகே தான். பிரசாந்த் கிஷோர் சொல்லி தான் அந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி ஐடியா கொடுக்க சொல்லுங்கள், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டார். எப்பயுமே பண விஷயத்தில் கராராக இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோரும், ஏன்னா அவருக்கு இப்போ யாருமே போக்கிடம் இல்லை, கட்சி ஆரம்பித்தார். அதுவும் பெருசாக போன இடைத்தேர்தலில் பயங்கர தோல்வி. இவராலேயே ஜெயிக்க முடியல, இவர் நம்மளை ஜெயிக்க வைக்கிறாரான்னு எடப்பாடி கேட்குறாராம். எடப்பாடி பழனிசாமி கிரவுண்டில் இருக்கிறனால தெரியும் அவருக்கு யாருக்கு எவ்வளோ கொடுக்கணுன்ட்டு. திமுகட்ட வாங்கினப்பா, அது திமுக கட்சி, இது அதிமுக அவ்வளோலாம் கொடுக்க முடியாது, இவ்வளோ தான் கொடுக்க முடியும்ட்டு அவர் ரொம்ப கம்மியாக ஒரு அமௌண்ட் பேசியிருப்பார் பொழுது. இது முதலுக்கே மோசங்கன்னா, இல்லை அவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தவங்களாம் சூப்பராக இருக்காங்கங்கிற ரேஜுக்கு போய் இப்போ அதாவது பிகே அவரும் கொஞ்சம் பணிஞ்சு வருவார் பொழுது. அநேகமாக மிதுன் அவரிடம் கையெழுத்திடலாம். ஏன்னா ஏற்கனவே மிதுன் பிரசாந்த் கிஷோர் கூட இருக்க ஒருத்தர் தான் இந்த ஷமில், அவர் தான் கையெழுத்து போடலான்னு நினச்சார். அதுக்குள்ளே அவரை சபரிசன் கொண்டு போயிட்டார். அதனால் பிகேவுக்கும் அதிமுக இதில் ஐக்கியமாக போகிறார். அவர் தான் வியூக வகுப்பாளராக செயல்படுவது ஏறக்குறைய உறுதியாயிடுச்சு. அதிமுகவில் எடப்பாடிக்கு என்னென்ன பிரச்சனை தொடர்ச்சியாக சொல்லணுன்னா, நம்ம பிரசாந்த் கிஷோர் அப்புறம் பார்ப்போம். இந்த என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற நிறுவனத்துடைய உரிமையாளர் ராமலிங்கம், இந்த ஒட்டஞ்சத்திரம், தாராபுரம் 4 வழி சாலை, ஆந்திரா எல்லை சுங்கச்சாலை, பெங்களூர் நீதிமன்ற கட்டுமானம், இந்த மைசூர் அம்பேத்கர் பவன் கூட்டம், பிரம்மகிரி வீட்டு வசதி திட்டம், மங்களூர் கடல்சார் கட்டுமான திட்டம், இது எல்லாத்தையும் அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நிறுவனம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் பல மடங்கு வளர்ச்சியை கண்டிருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு ரிலேஷன் தான். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுனும் ராமலிங்கத்தின் மகன் சந்திரகாந்த் தொழிலதிபர் சுப்பிரமணியன் என்பவர் வீட்டில் பெண் எடுத்திருக்கிறார்கள். ஒரே வீட்டில் தான் இவரோட பையனும் எடப்பாடி பையனும் பொண்ணு எடுத்துக்காங்க, சம்மந்தி. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, எடப்பாடியும் உறவினர்கள் ஏற்கனவே என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன், ஆர்பிபி கன்ஸ்ட்ரக்ஷன், ராமலிங்கத்துக்கு சொந்தமான திருமண மண்டபம், ஒரு வீடு, எல்லா இடத்துலையும் ஆக்சுவலாக என்னென்னா கோயம்புத்தூர்லேருந்து பரப்பட்ட ஒரு இடி அந்த ஐடி படை எங்கே போகிறாங்கன்னு தெரியாமல், ஏன்னா ஒரு பெரிய ஆளை கார்னர் பண்ண போகிறாங்கன்னு தகவல் தெரிஞ்சோன்னா அதிமுக வட்டாரத்தில் பதட்டம் ஆயிடுச்சு. கடைசியாக பார்த்தா ஈரோட்டில் இந்த மேட்டர்னோடனே எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வச்சுட்டாங்கப்பா அப்படின்னு இப்போ ஒரு பெரிய பரபரப்பு. அதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமியோடைய அக்கா பையன் வெற்றிவேல், அவர் ஒரு கம்பெனியில் பங்குதாரராக இருக்கார். இந்த ஜவ்வரிசி கிழங்கெல்லாம் பண்ணுறது பெரிய எக்ஸ்போர்ட், அதுலேயும் ரெய்டு. இப்போ என்னென்னா நல்லா தெரிஞ்சவங்க கரெக்டாக மாட்டியிருக்காங்க. இதிலேருந்து தப்பிப்பது ரொம்ப கடினம். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, என்ன காரணம், பவானியில் ஜவ்வரிசி சோளம் ஆகியவற்றிலிருந்து மாவு தயாரிக்கும் ஆலை. இந்த நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக வெற்றிவேல் எடப்பாடி பழனிசாமியின் சகோதரி மகன். அந்த நிறுவனத்தின் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கும் எடப்பாடியின் நெருங்கிய உறவினரும் அங்கே இருக்கார். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இது இந்த ஆலையை சோதனையிடும் போது கடந்த அதிமுக ஆட்சியில் ராமலிங்கத்தின் நிறுவனங்கள் கிடுகிடு வளர்ச்சியை கண்டிருக்கிறது. பல 100 கோடி ரூபாய் ஆண்டு வர்த்தகத்தையும் அவர்கள் எட்டியிருக்கிறார்கள். அப்புறம் ஸ்பார்க் ஸ்டார் ப்ராடக்ட் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் நிறைய தகவலும் கிடைச்சிருக்குது. இது எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. இது பண்ணிகிட்டு இருக்கும்போதே எடப்பாடி பழனிசாமி என்னப்பா ரொம்ப இதாகுதே அப்படின்ட்டு அப்செட். டெல்லிக்கு ஃபோன் பண்ணி கேட்க சொல்லி வேலுமணியை சொல்லியிருக்கார். இல்லைனா எப்போ கேட்டாலும் கூட்டணிக்கு வரீங்களான்னு கேட்குறாங்க, அதனால் நான் ஃபோனே பண்ணுறதில்லைன்னுட்டார். தங்கமணி அவரே ஃபோன் பண்ணியிருக்காராம். பண்ணி என்னென்னா இந்த மாதிரிலாம் ஆகுதுன்னு கேட்டிருக்காரு. என்னங்க இதே சொல்கிறீங்க, இதெல்லாம் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சரே இருக்குது, 29 பேர் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அப்புறம் யார் யார் பேர் இருக்குதுன்னா நம்ம பேர்லாம் இருக்கா அப்படின்ட்டு. இப்போதைக்கு கோல்டு மணியும் வேலுமணியும் வேணால் தப்பிக்கலாம், ஆனால் போகிற போக்கெல்லாம் பார்த்தா அடிக்கிற அலையில் அதுவும் காணா போயிருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லோரும் சொல்கிறாங்க வேலுமணி தங்கமணிலாம் மேலே நெருக்கணும்னு.
எடப்பாடி பழனிசாமிக்கு யார் யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களெல்லாம் ஒரு வழி பண்ணணுங்கிறது அண்ணாமலையோட எண்ணம். வரக்கூடிய தேர்தலில் அதிமுகவை டேமேஜ் பண்ணாமல் என்ன ஜெயிக்க முடியாதுன்னு எடப்பாடி இவர் நினைக்கிறார் அண்ணாமலை. அப்போ என்ன பண்ணணும், மேலே போய் ஐயா இவங்களெல்லாம் நீங்கள் கார்னர் பண்ணுங்கள், போன தடவை விட்டுட்டேன், இந்த தடவை நான் கண்டிப்பாக பிடிச்சே ஆகணும், இது நல்ல சந்தர்ப்பம், அதிமுக இந்த மோசமான நிலைமையில் இருக்குது, இப்போ நம்ம அடிக்கணும், இவங்க சொல்கிறத இவர் சொல்கிறது எவ்வளோ கேட்பாங்கன்னு தெரியல, ஆனால் இவர் சொல்கிறது எடுபடும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இப்போ வரைக்கும் கூட்டணிக்கு இல்லை. அதனால தான் எடப்பாடி சாமி நமக்கு சில விஷயம் எடப்பாடி பழனிசாமி நம்ம பாராட்டுறது காரணமே, இவ்வளவு பிரச்சனை நடந்தும் ரெட்டலையை பிடிங்கிடுவேன்னு சொல்லியாச்சு, ஐயா இடியை விட்டுருவோன்னு சொல்லியாச்சு, ஐடியை விடுவோன்னு சொல்லியாச்சு, விட்டும் பார்த்தாச்சு, இன்னும் அசர்ற மாதிரி இல்லை. அவர் என்ன ஐடியா இருக்காருன்னே தெரிலைங்கிறாங்க. நம்ம எடப்பாடி பழனிசாமி பார்த்தோன்னா அவர் ஒரு முடிவு பண்ணிட்டார், அதிமுகவோட கூட்டணி இல்லை, என்ன ஆனாலும் பரவாயில்லப்பா எனக்கு, எதுக்கு அவர் பயப்படுவார், ஒன்றா அவருக்கு பிரச்சனை வரணும், இல்லை அவங்க பையனுக்கு பிரச்சனை வரணும், அப்படி தான் பயப்படுவார். இல்லைன்னா மற்றதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி தெரில, மற்ற யார் போனாலும் அவர் கவலை இல்லைங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டார். நம்ம அதிமுக இனிமேல் அதிமுக இருக்க வலு கட்டாயமாக அவரை பிடிச்சி தள்ள முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஓரளவுக்கு ஃபார்ம் ஆகிட்டார். இன்றைக்கி வேலுமணி தங்கமணிலாம் வேற எங்கே போவாங்க, கொஞ்சம் யோசனை பாருங்கள். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்தளவுக்கு பிடுங்கி கொடுக்கறதுங்கிறது பிஜேபியால் முடியாது. என்ன வேணால் ஐடி இடி ரைடு விடலாம், எத்தனை பேர் மேலே ரைடு விடுவீங்க, அப்படி ரைடு விட்டால் பாருங்கள் எங்களை பழி வாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லி எடப்பாடி கிளம்பலாம். ஏங்க தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான மூலம் அவர் ஒரு ஐடியா இருக்கார். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னமும் தங்கமணியை தான் சொல்கிறாரு, என்ன ஐடியா இருக்காருன்னே தெரிலைங்க அவங்கன்னு தரோம், ஏன்னா அவர் தப்பிக்கணும். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொன்று இங்கே நம்ம சொல்லணுங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த அளவுக்கு சிக்கல் ரெட்டலை கிடைக்குமான்னு தெரில, இவ்வளவையும் மீறி பிஜேபியில் கூட்டணி போகல, அப்படி போல இல்லை. ஆனால் இருந்தாலும் திமுக மற்ற கட்சியில் என்ன சொல்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு பிஜேபிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ரைட்டுங்க, அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் சேர்ந்துருப்பாரு சார், ஏன் வெளியில் இருந்து இந்த மறைமுகம் என்ன பண்ணணும், அதான் பிஜேபி ஜன்னலை திறந்து வைக்கிறான், கதவை திறந்து வைக்கிறான், அப்பயே போயிருக்கலாமே. எடப்பாடி பழனிசாமி அவருடைய செயல்பாட்டில் நமக்கு உடன்பாடு இல்லை, அவர் பிஜேபி திட்டணும்னு நினைக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் இந்த சிக்கல் இருக்குதுங்க, நிதர்சனத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ திமுக ஸ்டாலின் அவர்கள் இவர் நம்ம ஆளுநரை கண்டபடி திட்டணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் நிர்வாக ரீதியாக திட்ட முடியாது. திமுக காரங்க சொல்கிறத நம்ம நம்புகிறோம்ல, அவர் சொல்கிறதையும் நம்புங்க, அவ்வளோதான் நம்ம சொல்கிறோம். எடப்பாடி பழனிசாமி பிஜேபி எதுக்காக ஓட்டு கிடைக்காது, அதுலேயும் நமக்கு மாற்று கருத்து இல்லை. நீங்கள் சட்டமன்ற தேர்தல் தானே பிஜேபி ஃபேக்டரில் நினைக்கலாம், ஆனால் பிஜேபிக்கு அவருக்கு ஒரு மறைமுக கூட்டணி இருக்குனாவே மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க சார். அதான் தமிழ்நாடு சார், சிறுபான்மை மக்கள் ஓட்டு போயிடும். இங்கே நடக்கக்கூடிய தேர்தல் வந்து ஸ்டாலினுக்கான தேர்தல், ஸ்டாலினா எடப்பாடியான்னு கேட்குறீங்க, ரைட்டு. ஆனால் இஸ்லாமிய மக்கள் என்ன யோசிப்பாங்க, பிஜேபி கூட ஒரு கட்சியில் இருந்தால் அவர் ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ சட்டமன்ற தேர்தலையும் சிறுபான்மை வாக்கள் வேணும்னா நீங்கள் பிஜேபி திட்டுவாருன்னு நம்ம நினைக்கிறோம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பிரசாந்த் கிஷோர் 400 கேட்குறார், எடப்பாடி பழனிசாமி 250 சொல்கிறார். இதுதான் சிக்கல். இப்போ என்னங்க இப்படி சொல்கிறீங்க, நாங்கள் திமுகவில் பண்ணீங்க, அது அந்த காலம், இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை, இன்றைக்கி அவர் கட்சியே ஒன்றும் இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன இருந்தாலுங்க கிரவுண்டு கொடுக்க முடியாதுன்ட்டாராம். மிதுன் கடைசியாக கையெழுத்து போகிற நேரத்தில் கூட இல்லைன்ட்டாங்க. அதுக்கு நடுவில் மிதுன் வந்து பிரசாந்த் கிஷோருடைய ஐடிவிங்க பார்த்துட்டு இருக்க இன்னொரு தம்பியை கூப்பிட்டு அவரை கையெழுத்து போட போயிட்டார், அதுக்குள்ளே சபரீசன் எடுத்துகிட்டு போயிட்டார். இன்னொரு பக்கம் சுனில் உதயநிதி வியூக வகுப்பாளர்கள் பஞ்சம், டக்குன்னு வந்து ஒரு போஸ்டர் இதே மாதிரி தான் காங்கிரஸில் போய் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு பிரசாந்த் கிஷோர் சொல்லி அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம் நீ கிளம்பிட்டாங்க. அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஐடியா மட்டும் கொடுங்கன்ட்டுருக்காராம். அப்புறம் யார் இந்த சார்னு பல்கலைக்கழக விஷயத்தில் அவர் தான் சொல்லியிருப்பார், அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சான். இந்த மாதிரி ஐடியா வேணால் கொடுக்க சொல்லு அப்படின்ட்டுருக்காராம். சரிங்க கொஞ்சம் பார்த்துக்கிட்டு முடிச்சிடலான்ட்டு ஓரளவுக்கு இப்போ சேர்ந்து வருது மாதிரி தெரியுது, அநேகமாக கையெழுத்து இட்டு விடுவார். அதனால் அதிமுகவுக்கு வியூக வகுப்பாளராக பிரசாந்த் கிஷோர் செயல்படுவது ஏறக்குறைய உறுதியாயிடுச்சு. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ஒன்றுமே இல்லாதது ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திமுக, அது உட்கட்சி பிரச்சனை நிறையா இருக்குது. அது மறுபடியும் சொல்கிறாங்க, அதிமுக மட்டும் நம்ம குறை சொல்ல, திமுகவிலையும் உட்கட்சி பிரச்சனை அவ்வளோ இருக்குது. அதை பற்றியே நம்ம ஒரு வீடியோ போட போகிறோம், மாவட்ட செயலாளர்களை பற்றி ஒரு வீடியோ போடுவோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சொல்லி எல்லாத்த பற்றியும் நம்ம பேசணும்ல. திமுக பற்றி நம்ம பேசும்போது மட்டும் திராவிட மாடல் ஆட்சியில் பரவாயில்ல சூப்பராக பேசுகிறீங்கிறாங்க, அதிமுக பற்றி உயர்த்தி பேசினா எவ்வளோ பணம் வாங்கியிருக்கீங்கிறாங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க. விஜய் பற்றி பேசினா தான் சொல்லுவாங்க, அவர் நல்லது பண்ணால் நல்லது பண்ணுறோங்கிற எல்லாத்துக்குமா நியூஸ் போட்டுட்ருக்கோம். நம்மை பொறுத்தவரையில் ஒரு விஷயந்தான், அதிமுகவை திமுக விஜயோ நீங்கள் மற்ற எந்த யூடியூப்பானா பாருங்கள், ஒவ்வொருத்தரும் ஒரு சார்பாக பேசுவாங்க. நமக்கு எந்த சார்புமே இல்லை, யார் பேசினாலும் நம்ம பேசுவோம். நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னாவே தெரியும், மக்களுக்கு இது தெரியும் நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு சங்கடங்கள் இருக்கா, 100 சங்கடங்கள் இருக்குது சார், மாற்று கருத்தே இல்லை சார். பிஜேபி எதுக்குன்னு நான் கூட சொல்கிறேன் சார், பிஜேபி எடுத்தால் ரைடு வரும்னு எடப்பாடி நினைக்கிறார் சார். என்ன சார் பண்ணுவார், கடைசி நேரம் வரைக்கும் பார்ப்பார் சார், 6 மாதத்தில் திட்ட ஆரம்பிப்பார். அதான் ஸ்ட்ராட்டஜி நான் நினைக்கிறேன். அவர் அதுவும் பண்ணலைன்னா மக்கள் ஓட்டுக்கு போட மாட்டாங்க. திமுக 200 ஜெயிக்குமா, எல்லாம் ஜெயிக்கும், கண்ணு மேய்க்கும் நேரத்தில் ஏதாவது நடக்கலாம். எதிர்க்கட்சி ஒன்று சேராத வரையில் நீங்கள் கிங்கு, எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்தால் கொஞ்சம் யோசனை பாருங்கள்.
நீங்கள் நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நிறைவேற்றிட்டீங்க. அதனால் அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கோ அதே ரிஸ்க் திமுகவுக்கு இருக்குது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக இல்லைன்னா திமுக ரிஸ்க், அதிமுக இல்லைன்னா அதிமுக கட்சி இருக்காது. உண்டா இல்லையா? விஜய் இல்லைன்னா அதோட போய் ஊற்றி முட்டு போக வேண்டியதான். இதையும் நம்ம தான் சொல்கிறோம். அதில் இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல். 2026 தேர்தல் எப்படி போகுதுன்னு தெரியல. இப்போதைக்கு திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருந்தாலும் அதை விட அதிகமாக அதிமுகவுக்கு சிக்கல் இருக்கிறது. 2 ஈக்குவல் தான். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.